எப்படி இவங்க வந்து செய்தி வெளியிடலாம், யாரையும் தொடர்பு கொண்டு யாரையும் தொடர்பு கொண்டு அதனுடைய செய்தியினுடைய உண்மைத்தன்மை யாருமே அவங்க கேட்காம ஒரு பெண் வந்து கொடுத்தக்கூடிய பொய் புகாரை வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்றனால எங்களுடைய குடும்பம் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. எங்களுடைய மனைவி மக்கள் வந்து இதை நினைச்சு அவங்க வந்து இதாகிறாங்க. எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, நாங்களும் சமூகத்துல வந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான். அப்ப எங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயம் பாதிக்கப்படையில, இவங்க செய்யல, எங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களும் மித்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டு, பகிரங்க மன்னிப்பு கேட்டு இவங்க வந்து இதை செயல்படுத்தணும். காவல்துறை உங்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்தாங்க? நீங்க காவல்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷன் வந்து முதல்ல உங்களுக்கு உங்க மேல வந்து பெட்டிஷன் வந்ததாகவும், அந்த பெட்டிஷன்ல உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க இதுக்கு விசாரணை பண்ணல, நான் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி உங்க பக்கத்துல இருந்தவங்க சொன்னதுனால நாங்க இந்த பொய் புகார் தானே அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டோம். அப்புறம் நாங்க போய் நேரடியாக கொடுத்துட்டு எங்களுடைய விளக்கமும் சொல்லி நாங்க எஸ்பியை பார்த்து நேரடியாக பேசிட்டு தான் வந்தோம். அவங்க நடவடிக்கை கண்டிப்பா அவங்க வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.